அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்ல இருக்கக்கூடிய 16th லெசன் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் இதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. இயற்கை ஆக்சின், செயற்கை ஆக்சின் இந்த ரெண்டுக்குமான எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆக்சின் அப்படிங்கிறது என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ ஆக்சின் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, தாவர ஹார்மோன்கள் இருக்கு இல்லைங்களா? நம்ம ஹியூமன் பாடியில எப்படி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது வந்து செக்ரீட் ஆகுதோ அந்த மாதிரி தாவரங்களுக்கும் ஹார்மோன்கள் சுரப்பு அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த தாவரங்களுடைய ஹார்மோன்களை ஐந்து வகையான ஹார்மோன் டைப்பா வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த அஞ்சும் என்னென்னு சொல்லிட்டு பாருங்களேன். ஆக்சின்கள், சைட்டோகைனின்ஸ், ஜிப்ரலின்ஸ், அப்சிசிக் அமிலம், எத்திலின். ஸோ இந்த அஞ்சுமே மெயினா வந்து தாவரங்கள்ல இருக்கக்கூடியது. அதுல ஒன்னான ஆக்சின் பத்தி தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஆக்சினுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இயற்கை ஆக்சின் அப்படின்னா நேச்சுரலாவே நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. செயற்கை ஆக்சின் அப்படிங்கிறது அந்த ஆக்சினுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரியே நம்ம ஆர்டிபிஷியலா வந்து அந்த ஆக்சினுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம ரெடி பண்ணக்கூடியது தான் வந்து செயற்கை ஆக்சின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபினைல் அசிட்டிக் அமிலம், இண்டோல் 3 அசிட்டோநைட்ரேல் இதெல்லாம் இயற்கை ஆக்சினுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இண்டோல் 3 பியூட்டரிக் அமிலம், இண்டோல் புரோபேனானிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம், 2,4,5-T அதாவது 2,4,5 ட்ரைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் அமிலம் இது எல்லாத்தையும் செயற்கை ஆக்சினுக்கு எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். அடுத்தது நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு என்டோக்ரைனாலஜி என அழைக்கப்படுகிறது. ஸோ நாளமில்லா சுரப்பிகள்லாம் இருக்குது இல்லைங்களா? அதை பத்தி எல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டா படிக்கக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா என்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்லுவோம். தாமஸ் அடிசன் அப்படிங்கிற ஒரு பர்சனை தான் நம்ம நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை அப்படின்னு வந்து நம்ம அழைக்கிறோம். இதே மாதிரி ஹார்மோன் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டை யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா WH பேஸ்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் அப்படிங்கிறவங்க தான் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு வேர்டையே ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் ஹார்மோனும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செக்ரிடின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோனை தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்க. மெலட்டோனின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் வந்து நம்மளுடைய ஃபினியல் சுரப்பி அப்படிங்கிற இதுல இருந்து வந்து சுரக்கும். ஸோ இந்த ஹார்மோனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கால தூதுவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு டே ஃபுல்லா நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேன், அந்த டே எண்ட்ல அதாவது உங்களுக்கு வந்து பகல் நேரம் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து நைட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ உங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க போய் தூங்க போங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்தை உணர்த்தக்கூடிய அந்த பர்சன் தான் யாருன்னா இந்த மெலட்டோனின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன். ஸோ அவங்க தான் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க, ஓகே நீங்க வந்து பகல் ஃபுல்லா வந்து இருக்கீங்க, பகல் முடிஞ்சிருச்சு, நைட் ஆக போகுது, நீங்க போயிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் நமக்கு அந்த காலத்தை வந்து சொல்றதுனால, காலத்தை நமக்கு உணர்த்துறதுனால இவங்களை காலத்தூதுவர்கள் அப்படின்னு சொல்றோம். உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தினை உணர்த்தும் பணியை இந்த ஹார்மோன் மேற்கொள்கிறது. இரவு நேரங்களில் ஒளி, குறிப்பாக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளி படுவதால் மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி குறைகிறது. ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த இரவு நேரங்களுடைய ஒளி இருக்குது இல்லைங்களா, அந்த ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய அலைநீளம் கொண்ட ஒளி இருக்கு இல்லைங்களா, ஸோ அது படும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மெலட்டோனின் ஹார்மோனுடைய உற்பத்தி அப்படிங்கிறது வந்து கம்மியாகுது. ஏன்னா இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறவங்க தான் ஓகே உங்களுடைய டே டைம் முடிஞ்சுது, அடுத்து வந்து நைட் டைம் வரப்போகுதுன்னு நமக்கு வந்து சொல்றவங்க. அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷனே கம்மியாகும் பொழுது அவங்க வந்து எஃபெக்டிவா நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியுங்களா, ஓகே உங்களோட டே டைம் முடிஞ்சிருச்சு, நைட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. அப்போ அந்த அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக ஸ்டேஜ்ல தான் நமக்கு வந்து அந்த ஒரு நார்மலான அந்த சைக்கிளே வந்து பாதிக்கப்படுது, எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுடைய ஸ்லீப்பினஸ் அப்படிங்கிறதும் வந்து கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுவது, இதனால் உண்டாகும் உறக்கமின்மையின் காரணமாக வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன. ஸோ இப்போ சம்டைம்ஸ் வந்து இந்த ஐடியில் ஒர்க் பண்றவங்க, நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் பாடியில வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா? ஏன்னா அவங்களோட அந்த ரொட்டீனே வந்து சேஞ்ச் ஆகுது டோட்டலா. அதாவது ஒரு சைக்கிள் என்னன்னா டே டைம் ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணணும், நைட்லாம் தூங்கணுன்றது தான் நம்மளுடைய நேச்சுரலான ஒரு சைக்கிள். ஸோ அப்போ அவங்க டே ஃபுல்லா தூங்கிட்டு நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணும் பொழுது அந்த பாடியோடைய அந்த நேச்சுரலான சைக்கிளே வந்து எஃபெக்ட் ஆகும் பொழுது அவங்க பாடியில நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்குது. அதனால அவங்களுக்குள்ள நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறதும் வந்து வருது. ஸோ அதுக்கு மெயினான ரீசன் யாருன்னு பாருங்க, இந்த மெலட்டோனின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் தான்.
எட்வர்ட் சி கெண்டல் என்பவர் 1914ஆம் ஆண்டில் முதன்முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில வந்து பிரிச்சு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எட்வர்ட் சி கெண்டல் அப்படிங்கக்கூடிய பர்சன் தான். சார்லஸ் ஹாரிங்டன் மற்றும் சார்ஜ் பார்ஜர் ஆகியோர் தைராக்சின் ஹார்மோனின் மூலக்கூறு அமைப்பை 1927ஆம் ஆண்டில் கண்டறிந்தார். ஸோ இந்த தைராக்சின் இருக்கு இல்லைங்களா, இதோடைய ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா C15H11I4NO4 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாலிகுலார் ஸ்ட்ரக்சர் மூலக்கூறு அமைப்பு இந்த அணுக்கள் வந்து இந்த ரேஷியோல வந்து மிக்ஸ் ஆகி இருக்கு. அந்த மூலக்கூறுடைய அமைப்பை கண்டுபிடிச்சு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணவங்க இவங்க தான். அப்போ நம்மளுடைய பாடியில ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பி வந்து அந்த தைராக்சினை சுரக்கிறதுக்கு நமக்கு வந்து 120 மைக்ரோகிராம் அளவுக்கு அயோடின் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம பாடிக்கு நம்ம அயோடின் கண்டென்ட்டும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ நம்ம பாடியில வந்து நிறைய மினரல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பாடிக்கு வந்து தேவைப்படுது. அதே மாதிரி நம்ம பாடியில நம்ம எடுத்துக்கக்கூடிய அயோடினுடைய அளவு 120 மைக்ரோகிராம் அளவுக்காவது இருந்தால் மட்டுமே ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான அளவுக்கு தைராக்சினை நம்மளோட தைராய்டு சுரப்பி வந்து சுரக்க முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். மனித இன்சுலின் ஹார்மோன் 1921ஆம் ஆண்டில் ஃப்ரெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட் மற்றும் மெக்லாட் ஆகியோரால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ 1921 தான் மனித இன்சுலின் ஹார்மோன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1922ல ஜான் 11 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த நீரிழிவு நோய் டயபெட்டிஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கியூர் பண்றதுக்கு இந்த மனித இன்சுலின் ஹார்மோன் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்சுலின் யூஸ் பண்ணா நம்ம கியூர் பண்ணிடலாம் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்தி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காமிச்சிருப்பாங்க. எப்போனா 1922 ஜான் 11 அன்னைக்கு. ஸோ இப்போ இந்த டயபெட்டிஸ்லயே 2 டைப் வந்து இருக்கு. நம்ம டைப் 1 டைப் 2 வந்து 2 டைப்பா சொல்லுவோம். ஸோ நார்மலா நம்ம எல்லாருக்குமே வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் 2, அதாவது கொஞ்சம் அடல்ட்ஹுட் எல்லாம் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வரும் இல்லைங்களா. ஸோ அந்த டைப் 2 டயபெட்டிஸ்ல வந்து என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பான்கிரியாஸ்ல வந்து இன்சுலின் அப்படிங்கிறது வந்து ப்ரொடக்ஷன் அது நடந்துகிட்டே தான் இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகும் அந்த இடத்துல. ஆனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ரெசிப்டார்ஸ் வந்து கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம டேப்லெட் கொடுத்தே வந்து அதை சரி பண்ணிக்கலாம். இல்ல ரொம்ப சிவியரா போற ஸ்டேஜ்ல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்சுலின் எல்லாமே வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ இது நார்மலா எல்லாருக்கும் வரக்கூடியது இல்லைங்களா. இதை வந்து நம்ம டயபெட்டிஸ் டைப் 2 அப்படின்னு சொல்லுவோம். இதுவே டயபெட்டிஸ் டைப் 1 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சைல்ட்ஹுட்லயே, அதாவது அடல்ட்ஹுட் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே சைல்ட்ஹுட்லயே பான்கிரியாஸ்ல இன்சுலின் அப்படிங்கிறது வந்து செக்ரேட் ஆகாது. அதாவது இன்சுலினுடைய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது பான்கிரியாஸ்ல நடக்கவே நடக்காது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து டேப்லெட்டால நம்மளால கியூர் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா இன்சுலின் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை தான் நம்ம வந்து டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடல்ட்ஹுட் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே சைல்ட்ஹுட்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வரக்கூடிய டயபெட்டிஸை நம்ம டைப் 1 சொல்றோம். இதுவே அடல்ட்ஹுட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெசெப்டார்ஸ் அக்செப்ட் பண்ணிக்காத சிச்சுவேஷன் வரும்பொழுது ஏற்படக்கூடிய டயபெட்டிஸை நம்ம டைப் 2 அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டைப் 1 இன்சுலின் டிபெண்டன்ட்னு சொல்லுவோம், டைப் 2 இன்சுலின் நான் டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் கார்டிசோல் ஹார்மோன்கள் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கவும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வரவும் உதவுகிறது. ஸோ இந்த கார்டிசோல் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் தான் நம்ம பாடியில உயிர் இருக்குது அப்படிங்கிறதையே வந்து ஒவ்வொரு நிமிஷமும் உணர்த்தக்கூடிய ஒரு ஹார்மோன். அது மட்டும் இல்ல, நம்ம பாடியில நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட்ல பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கும் பொழுதா இருக்கட்டும், அல்லது நமக்கு ஏதாவது ஒரு மூட் அவுட் ஆகுது, அப்செட் ஆகுது அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் நம்ம திருப்பி வெளியில வந்துடுறோம் இல்லைங்களா. என்னதான் ஒரு பெரிய அப்செட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப நாளைக்கு அதுக்குள்ளேயே இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் வந்து அதுல இருந்து மீண்டு வரதான் செய்யறோம். அப்படி நம்ம மீண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஹார்மோன் தான் இந்த கார்டிசோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது வந்து நம்மளுடைய உயிர் காக்கும் பணியை தான் வந்து இவங்க மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பாடியில நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்டே சொன்னேன், நம்ம பாடியில உயிர் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிமிஷமும் உணர்த்திட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் இந்த கார்டிசோல். அப்போ இவங்க வந்து இந்த இடத்துல நம்ம பாடியில உயிரை காக்கக்கூடிய ஒரு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அதனால இவங்கள உயிர் காக்கும் ஹார்மோன் அப்படின்னும் நம்ம சொல்றோம். ஸோ உயிர் காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படும் ஹார்மோன் எது அப்படின்ட்டு உங்களுக்கு கேட்கலாம். கார்டிசோல் ஹார்மோன். ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது முடியுது. இந்த மாதிரியான மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.